இயேசு கிறிஸ்துவின் கிருபையில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இயேசு கிறிஸ்து பிறந்த போது ஞானிகள் அவரை தரிசிக்க வந்தாங்க இல்லையா? அது ஏன் எதற்காக அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்துருப்பீங்க. ஆனா இந்த ஞானிகள் யார், எங்க இருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்களா? ஆனா அது தொடர்பாக தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஞானிகள் பற்றி திருவிவிலியத்தில் மிக குறைவான விவரங்களே கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனாலும் அவர்கள் யார், அவர்களின் வரலாறு என்ன என்பதில் பல கருத்துக்கள் மற்றும் ஆய்வுகள் உள்ளன. ஞானிகள் எனப்படுபவர்கள் ஜோதிடவியல், தெய்வீகம் மற்றும் ஆன்மீக பயிற்சிகளில் தேர்ந்தவர்கள் என்று நம்பப்படுகின்றது. மூவிராசாக்கள் பாரசீகம், பாபிலோன் அல்லது மேற்காசியாவின் பகுதிகளில் இருந்து வந்ததாக கருதப்படுகின்றது. அந்த ஞானிகள் யார்? வேதாகமத்தில் இவர்களின் பெயர்கள் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் பாரம்பரிய கிறிஸ்தவ ஆவணங்கள் மற்றும் பழங்கால இலக்கியங்களில் அவர்களின் பெயர்கள் குறிப்பிடப்படுகின்றன. காஸ்பர், மெல்கியோன் மற்றும் பால்தசார் எனப்படும் ஞானிகளே இயேசுவை காண வந்ததாக கூறப்படுகின்றது. ஞானிகள் அந்நிய நாட்டின் அரச குடிமக்களாகவும் அறிவாளிகளாகவும் கருதப்பட்டனர். அவர்கள் இயேசுவை உலகத்திற்கே ஒரு ராஜா என்று ஏற்றுக்கொண்டனர். ஆகவேதான் அவருக்காக தொலைதூர இடத்திலிருந்து வந்தனர் என கூறப்படுகின்றது. மூவரும் உண்மையில் தெய்வீக உணர்வு கொண்டவர்களாக செயற்பட்டனர். அவர்கள் மனிதராக இருந்தாலும் இயேசுவின் வருகையை ஒரு தெய்வீக சம்பவமாக பார்த்தனர். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.